ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம பெரியபாளையத்தம்மன் அருள்வாக்கு, ஓகேவா? இது அம்மனுடைய பிளெஸிங்ஸ். இன்றைக்கி இந்த ஃப்ரைடேக்காக நான் எடுக்கிறேன். ஆடி வெள்ளி ஒரு ஸ்பெஷல் ப்ரிடிக்ஷன். ஓகே, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். இதில் பையில் எதுவும் செலெக்ஷன்லாம் கிடையாது, அப்படியே டைரெக்டாக பார்க்குறது. இதில் யாருக்கெல்லாம் பொருந்திருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுச்சுவேஷன் பொருந்துனா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ நிறைய அப்டேட் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த இதெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகேவா? அதோட லிங்க்கு கூட நான் வீடியோவோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு அம்மனுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் அவங்க வச்சுருப்பாங்க. மனதில் நினச்சிக்கிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நீங்கள் அம்மனை ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க, சரியா? ஓகே, இன்றைக்கி அம்மன் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மா உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வாக்கு சொல்ல வந்திருக்காங்க பார்க்கலாமா? இந்த பைல் சூஸ் பண்ணல, இது கலெக்டிவாக தரேன். இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக போடலான் இருக்கேன், அதுக்காக தான். ஓகேவா? ஓம் சக்தி பராசக்தி. கமெண்ட்டில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு போடுங்க. ஓகே, அம்மா நினைங்க. ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தோட புண்ணியம் என்னன்னா, இந்த 6 மாதம் ஆடியிலிருந்து தை மாதம் வரைக்கும் அம்மாவோட ஆட்சி. அண்டர்ஸ்டாண்ட்? வராங்க, ஓடி வராங்க. அம்மாவோட ஆட்சி நடக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மந்த் அவங்களோட அந்த பவர் எடுங்க. ஓகே, இந்த 6 மாதம் அம்மாவோட ஆட்சியில் அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது கைஸ். அதனால் நான் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு எப்படி கைடன்ஸ் வருது, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பொருந்திருக்குன்னா நீங்கள் பாருங்கள், இல்லைனா நீங்கள் குயிட் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. அம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்க சில பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, சில கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் பாருங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஃபஸ்ட் கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு புதிய விஷயங்களை ஏதோ ஸ்டார்ட் பண்ண இருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெசேஜ் கலெக்ட் பண்ணணும். இன்னும் அதை பற்றின ஒரு டீப் நாலேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதில் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக, அதாவது டவுட் மைண்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ், அதாவது டூயலாக இருக்கீங்க. எதை இது பண்ணணும், இது பண்ணலாமா வேணாமா, இல்லைனா இதில் இது என்ன, இது அதாவது மேலோட்டமாக பார்க்குறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க, டெப்த்தாக பார்க்கல. அதனால தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு புதுசாக விஷயங்கள் எதையோ ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க, ஒரு ஜாபுக்காக பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு டீல் பேச போகிறீங்க, அப்படி தான் தோணுது. அப்போது அந்த விஷயத்தை பற்றி அது தெளிவாக நீங்கள் அதை பற்றி எல்லா A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை மூவ் ஆன் பண்ணணும். ஒரு கைடன்ஸாக வருது இந்த கார்டு. ஃபஸ்ட்டு கார்டே கைடன்ஸாக வருது. ஓகே, கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் வச்சுருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் நீங்கள் அதுக்கான முயற்சியை செய்யுங்க. அதுக்கான அந்த ஒப்பந்தங்களை போடுறது, ஒரு பிஸ்னஸ்க்காக ஒப்பந்தங்கள் போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த வர சாட்டர்டே 26ஆம் தேதி 3ஆம் பிறை அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நான், அதோட டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இதில் லைஃப் கோச்சிங் கிளாஸு, ரேக்கி கிளாஸ், ரேக்கியில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை கற்றுக்கணும். நீங்கள் ரேக்கி போகிறீங்க அப்படின்னா, ரேக்கி கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் பண்ணுறது தான் அதில் பெட்டராக இருக்கும்.
ஒரு 1 மட்டும் கற்றுக்கலாம், 2 மட்டும் கற்றுக்கலாம், 3 மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரேக்கி கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க, சரியா? அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பிரச்சனைகள், உங்களோட கர்மா பேஸ்டான பிரச்சனைகள், இது வந்து உங்களோட கிரகங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அருமையான நாள் அன்றைக்கி, ஓகேவா? பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரிய தடை இருக்குது, திருமண தடை, பண ரீதியான பிளாக்கேஜஸ் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கிங் பண்ணிக்கணும் நீங்கள், ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 15 minutes to 30 minutesக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்பொழுது உங்களோட அந்த பிரச்சனைகள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களோட லைஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும், ஓகேவா? எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இதுக்கெல்லாம் வந்து நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பரிகாரம் வெளியில் பண்ணாதீங்க. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா, இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது, ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப நாளாக அந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மெடிசனை தொடர்ந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சீக்கிரமே அதை டோசேஜை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாத்திரைக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், ஓகேவா, உங்களை இயற்கையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் இன்க்ளூடிங் எல்லாமே, ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அது வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் கற்றுக்கணுன்னா கிளாஸ் கற்றுக்கோங்க, இல்லை பர்சனல் ரீடிங் மட்டும் இதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன்னா அதுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டே அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வாழ்க்கைக்காக ஒரு யூனிட் ஆகிறது, ஒரு எப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்குறது, ஒரு கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணுற விஷயங்கள் அது கூட இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு ஜாப்க்காக புதிய முயற்சிகள் எஃபெக்ட் போடுறீங்கள்ல, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா, இந்த வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் சக்ஸஸ். யூ ஆர் ரெடி ரைட் நவ். உங்களோட அந்த சில பேருக்கு வந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, இதை செய்யுங்க, அப்போது நீங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க முடியும், அந்த சக்ஸஸை நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா மேரேஜ் லைஃப்க்காக கூட இருக்கலாம். ஒரு புதிய யூனியன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, புதிய பிஸ்னஸில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய விஷயம் ட்ரை பண்ணுங்க, ஜாபாக கூட இருக்கலாம், ஓகே? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட நிறைய கேள்வி இருக்குது, உங்கள் மனதுக்குள்ளே நிறைய கேள்விகள். இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது, உங்களுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ தட் என்ன நினைக்கிறீங்கன்னா மெடிடேஷன் இதுதான் உங்களை வந்து வழிநடத்தும். ஏன்னா நிறைய கச்சன்னு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது, எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த கலெக்ஷன், இந்த இது பார்க்குறீங்க, இந்த கலெக்டிவ் ரீடிங்கை பார்க்குறீங்க, ஆனால் மைண்டில் நிறைய ஓட்டம், நிறைய கேள்விகள். கேள்விக்கான பதில் மெடிடேஷன் பண்ணுங்க, பிரிங் த ஆன்சர். மெடிடேஷன் இட் வில் கிவ் த ஆன்சர், யூ கேன் கெட் த ஆன்சர், ஓகே? இதை சொல்கிறாங்க. இது ஒரு சிலர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில விஷயங்களில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறீங்க, ஓகேவா? காம்ப்ரமைஸ் ஆகணும், அது ஒன்று
நீங்கள் யார் கூடயாவது இணக்கமாக ஒரு வேலை பார்க்குறீங்கன்னாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பாண்டிங் அங்கே வந்து நல்லா இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். அப்படியே நான் ஸ்ட்ரிக்டாக அப்படியே நான் இன்னொரு காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நமக்கு வேலை பண்ணிடும். அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போக வேண்டிய நேரத்தில் அப்படி கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி அமைதியாக வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனித்து நிதானித்து பேசணும். ஓகேவா? அது மாதிரி சொந்த பந்தங்கள் கூடயும் இல்லை முக்கியமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஈகோலாம் இருந்தால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்ட அம்மன் கிட்ட நினச்ச விஷயம் எப்போ வேணாலும் அவங்க கொடுக்கறதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் கேட்குறீங்க, எஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகேவா? நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும். இப்போ சொன்ன விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கார்டு வழியாகவே சொல்கிறாங்க, லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த நெக்ஸ்ட் நியர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எப்போ இன்றைக்கி நடக்கலாம், இல்லை நீங்கள் இதை ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 1 ஹவரில் நடக்கலாம், இல்லை 1 டேயில் நடக்கலாம், ஒரு 1 வீக்கில் கூட நடக்கலாம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு உங்களுக்கு. ஸோ லெட் கோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும் போதே இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை போல தான் எனக்கு இன்ட்யூஷனில் வருது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பிரேக்கப்லலாம் நீங்கள் இருக்கீங்க, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இணக்கம் வரலாம். இந்த கொஞ்சம் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போங்க. ஓகேவா? அதே மாதிரி ரீயூனியன் கேட்குறவங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும். ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும், நியூ லைஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஓகேவா? ஆனால் நம்பிக்கை தன்மை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப அதில் நம்பிக்கை வந்து இல்லாத தன்மையில் இருக்கீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, ஏஞ்சல் மெசேஜில் அம்மன் வந்து உங்களுக்கு நீ நம்பினா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் நடத்தி தரேன், நம்பிக்கையோடு காத்துரு, எப்போ வேணால் நடக்கும், உன் கைக்கு கிடைக்கும், நான் செய்வேன், அற்புதத்தை பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெயிட் கொடுக்க சொல்கிறாங்க. வெயிட்டை நீங்கள் கேட்குற பிளஸ்ஸிங்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு சிலருக்கு இப்போவே இமீடியட்டாக நடக்க போகுது, சில பேருக்கு நம்பினால். ஓகேவா? ஒரு சிலருக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்கள், டிவைன் டைமிங் இருக்குது, அந்த டைம் அலைன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் முயற்சியை கைவிட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் எதாவது பார்த்துறதுனால இது மட்டும் என்ன முடிஞ்சிருமா என்ன, இனிமேல் வந்து அது என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல டெய்லி எழுந்துக்கிறேன்னா, சாப்பிட்றேன்னா, தூங்குறேன்னா அப்படியே இருக்கேன், இனிமேல் என்னவோ நடந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிவிட்டு உங்களோட முயற்சியை கைவிட்டிருக்கீங்க. ஆமாம் தானே? முயற்சியை கைவிடாதீங்க, ஸ்டெப் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் எழுப்பியிருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதாவது கேள்வி மனதில் எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடச்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான எஸ். ஒரு சிலருக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டைமிங், அதாவது அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்குறதுக்கான பர்ஃபெக்ட் டைம் வந்துடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கணும், எப்போவுமே அலர்ட்டாக இருங்க. அலர்ட் ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி அலர்ட், எப்போவுமே அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த சைனை டக்குன்னு வந்து ரிசீவ் பண்ண முடியும். நமக்கான வந்து பிளெஸ்ஸிங் தான் இது, நம்ம தானே காத்துட்ருக்கோம், நமக்காக தான் இந்த மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு அப்படியே கேப்சர் ஆகும், ஸ்பார்க் வரும் அப்படியே. அதே மாதிரி ஒரு சில மக்களுக்கு செல்லங்களே என்ன வேணும்னு தெளிவாக கேளுங்க டிவைன் கிட்ட, சரியா? ஸோ உங்களோட க்ரௌன் சக்ரா, தோடை சக்ராலாம் கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்குது, த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. இந்த 3 சக்ராவையும் வந்து கொஞ்சம் பாருங்களேன். டோட்டலாகவே தான் உங்களோட சக்ரா 6 சக்ராவை வந்து கிளியர் பண்ணுங்கள். அதில் இருக்க பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட இன்னர் பீஸை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட் சைடு விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். உள்ளுக்குள்ளே ரொம்ப கச்சன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு மைண்ட் செட்டு, நடக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களோட இந்த 3 சக்கராவும் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது. அதனால தான் கம்யூனிகேட் கிளியர்லி, உங்களுக்கு என்ன வேணுமோ டிவைன் கிட்ட கேட்குறதுக்கு, கடவுள்கிட்ட அப்பா எனக்கு வந்து இது செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல,
நீங்கள் வந்து எனக்கு காலையில் நான் எப்படி தெரியுமா கேட்குறீங்க நீங்கள்? நான் வந்து இப்போ ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் வேணும். ஆனால் எங்கள் மேனேஜர் வந்து இப்படியெல்லாம் எனக்கு இப்படி செக் வச்சா தான் நான் இப்படி பண்ணணும். அவர் அப்படி போய் இப்படி செஞ்சால் தான் நான் இப்படி செய்யணும். இதை இப்படி பண்ணி அப்படி பண்ணணும். என்னென்னவோ அதில் வந்து 4, 5 எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருப்பீங்க. இப்படியெல்லாம் எனக்கு வந்து இப்படி போயிட்டு நீங்கள் அதுக்கு பிளானை போட்டு கொடுத்துருவீங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி நச்சுன்னு கேட்டால் அதுக்கேற்ற விஷயத்த டிவைன் அலைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நான் வந்து சைக்கிளில் இந்த ரூட்டில் இப்போ ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்டினேஷன். நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் நிற்கிறீங்க. நான் வந்து டெல்லி போகணும். நான் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சேன்னா நேராக அது ஃப்ளைட் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த ரூட்டு. சரியா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்துட்ருப்பீங்களா? நீ இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போய் இப்படி டேர்ன் பண்ணு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பைக்கு தெரியும், பைக்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பைக்கில் நீங்கள் ரூட் போகிறத வச்சு நீங்கள் வந்து ஃப்ளைட் அவருக்கு வந்து நீங்கள கமெண்ட் பண்ணுவீங்களா? பைலட் நீங்கள் இப்படி போனீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம், இப்படி போன சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் டிவைன் உங்களுக்கு எதை வந்து எப்படி ஃப்ரீக்வன்சி வந்து சீக்கிரமாக உங்கள் கைக்கு அது சேரணுமோ அதை அவங்க பிளான் பண்ணுவாங்க, பைலட் மாதிரி. நீங்கள் உட்காந்து பைக் ஓட்டுறவர் சொல்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட அதாவது இந்த விஷயம் எனக்கு மேனேஜர் வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும், இல்லைனா எனக்கு ஒரு மேரேஜ் நடக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா அமையணும் அப்படின்லாம் நான் இவங்கள வந்து இப்படி பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி போய் அப்ரோச் பண்ணால் தான் அது அப்படி நடக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டு ரூட்டு போடாதீங்க. மேலே இருக்கிற ஒரு ரூட் போடுவார், அதுக்கு அவர் போடுற ரூட்டு கிளியராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கேட்க வேண்டியது மட்டும் தெளிவாக கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறவங்களில் எத்தனை பேர் வீட்டில் வந்து கோழி வளர்ப்புலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் தெரியும், மோஸ்ட் ஆஃப் நம்ம தமிழ் பீப்புளுக்கு ஒரு விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிலாம் வந்து இப்போ கூட கிராமத்தில் கோழி வளர்க்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 கோழி மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோழியை பிடிக்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டில், இல்லை உங்கள் மனைவி சொல்கிறாங்க, ஏங்க ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. 10 கோழி அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. போயிட்டு நீங்கள் எந்த கோழியை பிடிப்பீங்க? ஒன்று எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவீங்க, 10ஐயும் ட்ரை பண்ணுவீங்க. எது கைக்கு மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு கோழி கூட மாட்டியிருக்காது. ஆமாம் தானே? இதுவே உங்கள் மனைவி வந்து, ஏங்க அந்த கோல்டன் கலர் சேவல் இருக்குது பாருங்கள், அதை பிடிங்க, இல்லைன்னா பிளாக் கலர், இல்லைன்னா ஒயிட் கலர், அது கலரு சொல்லி கரெக்டாக அந்த 10ல் 1 பிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போவீங்க. 10 கோழி மேய்ஞ்சிட்ருக்கோம், 10ம் பறக்காது. நீங்கள் பாட்டுக்கு அந்த நீங்கள் எந்த கோல் செட் பண்ணீங்களோ அதை கோல் மட்டும் நீங்கள் போய்ட்டு அதுக்கு மட்டும் எஃபெக்ட் போடுவீங்க, அதை பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. புரிஞ்சிச்சா? இந்த கோழி பிடிக்கிற வித்தை வந்து இது வந்து காமெடிக்காகலாம் சொல்ல, ரியல் ஃபேக்டை சொல்கிறேன் நான். இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இந்த கார்டு வழியாக தான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ கிளியராக சொல்லு. உனக்கு 10 கோழியில் எந்த கோழி வேணும்? பிளாக் வேணும்னா பிளாக்கு, எனக்கு இந்த பிளாக் எடுத்து எனக்கு சிக்கன் வேணும், அவ்வளோதான். அப்போனா அதுக்கான வேலை அங்கே நடக்கும். நீ இந்த 10 கோழி பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா 10ம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா முடியாது. அதுக்கான எஃபெக்டை உங்களால் போட முடியாது. எந்த இடத்துல எஃபெக்ட் வந்து ஃபோக்கஸிங் வந்து அதிகமாக இருக்கோ, 100% கொடுக்குறீங்களோ அங்கே வேலை நடக்கும். சும்மா சம்பிரதாயத்துக்காக ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறேன், 10 நிமிஷம் சாமி கும்பிட்றேன், நான் ஒரு நிமிஷம் நான் கேட்டுடுறேன், கான்ஷியஸில் கேட்பீங்க. ஆனால் ரொம்ப உள்ள ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் தாட் டிவைனை பற்றி. டிவைன் எல்லாமே பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். இந்த கார்டு வழியாக எவ்வளோ அழகாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் தான் சரியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டேறீங்க. உங்களோட சக்கராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது. ஹீல் பண்ணுங்கள். அதுக்கு தான் அந்த மாதிரி பர்ஃபெக்டான டைம் எல்லாம் சொல்லி பண்ண சொல்கிறேன். ஒரு மாதத்தில் எந்தெந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். 2வது, உலகத்துக்கே ஒரு பவர்ஃபுல்லான டே வரும் ஒரு மாதத்தில் 2 நாள். அந்த நாள் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேஸ், அந்த முகூர்த்தம், அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அது சூப்பராக இருக்கும் அந்த வைப்ரேஷன். ஓகேவா? நேற்று வந்து அந்த ஆடி அமாவாசை அந்த டேயில் வந்து ஹீலிங் பவர் அவ்வளோ அழகாக எனர்ஜி. ஓகேவா? எந்த பிளாக்கேஜஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணும். நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த சின்ன விஷயம் தானே சொல்கிறாங்க, இது தானே எல்லோரும் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் அதான் அந்த 10 கோழி பிடிக்கிற விஷயமாக தான் நீங்கள் ஓடுறீங்க. உங்களுக்கு ஒரு சரியான மாஸ்டர் கிடையாது. மாஸ்டர் இல்லாத கிளாஸில் பசங்க உட்காந்தா
பக்கத்து செக்ஷனில் இருக்க பையன் சொல்கிறது, எதிர்த்த செக்ஷனில் இருக்க பையன் சொல்கிறது, இல்லைனா பக்கத்து பெஞ்சில் இருக்க பையன் சொல்கிறது, இதை தான் காப்பி அடித்து எழுதி வருவாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கை பாடம். உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நீங்கள் ஒரு இது கற்றுக்கிறது ப்ளஸ் மைனஸ் அதை வந்து கடந்து வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சக்ஸஸை பார்க்கணும். அப்படி பண்ண மாட்டீங்க. ஒரு ஃபெயிலியர் ஆகுது, உடனே அவன் சொல்கிறத கேட்கலாம், இவங்க சொல்கிறத கேட்கலாம், இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர்ஸ் வேணும். இந்த வாழ்வியலை சொல்லித்தரத்துக்கு குருமார்களுடைய அந்த ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கணும். அவங்களோட கைடன்ஸை வாங்கணும். அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்கணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போகிறதுக்கு அவங்க உட்காந்து உங்களை வந்து அப்படியே எல்கேஜி குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதா, நான் இப்போ வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இங்கே கார்ட் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி லேகிங் இருக்குது, இந்த மாதிரி கைடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் அந்த லேகிங்லேருந்து நீங்கள் அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்குறதுக்கு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் வர்றவங்க கமெண்டில் போடுறீங்களா? இந்த பிளஸ்ஸிங்ஸ் வரலனாலும் கமெண்டில் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? பிளஸ்ஸிங்ஸ் வந்தாலும் கமெண்டில் போடுங்க, வரலனாலும் கமெண்டில் போடுங்க. ஏன் மேடம் எனக்கு இந்த வாரம் வந்து அம்மன் வந்து எனக்கு இதெல்லாம் வர மாதிரி தானே எனக்கு சொன்னாங்க, ஏன் எனக்கு வரல? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டிங்கன்னா தான், ஏன்ற கேள்வி வந்ததுன்னா தான் நீங்கள் முழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது எந்த இடத்துல லேகிங் இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ளஸ் எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. கமெண்ட்டில் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்புறம் டிவைன் வந்து உங்களுக்கு அதாவது வாங்குறதுலேயே குறியாக இருக்காதீங்க. அட்லீஸ்ட் கிராட்டிடியூட் பண்ணுறதுலையாவது கொஞ்சம் தாராளமாக இருங்க. நீங்கள் ஒன்றும் உங்கள் பொண்ணு பொருளை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கிராட்டிடியூட் பண்ணுறதுல கூட அவ்வளோ கஞ்சத்தனம் எதில் தான் இருக்கிறது? கஞ்சத்தனம் நிறைய பேர் நம்மளோட இந்த இதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய மேஜிக் மிராக்கிள் நடக்குது. ஏஞ்சல்ஸ்லாம் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கன்சல்டேஷன் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே மேஜிக் நடந்துட்டு தான் இருக்குது. டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் என் கூட வந்து பர்சனலாக ஷேர் பண்ணுறீங்க. அதை அஃபிஷியலாக இங்கே 4 பேருக்கு போட்டால் அதுதானே முக்கியம். அதை ஏன் செய்ய மாட்டேறீங்க? சில விஷயங்களுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஒரு சிலர். இப்போ சொல்கிறது ஒரு சிலர் வந்து உங்களோட ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. முயற்சி பண்ணுறதை கைவிட்டுறாதீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்கான விஷயங்களோ இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட்காக மணி எனர்ஜிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. சரியா? சில பேர் வந்து ஹெல்ப் கேட்குறதில்ல. எல்லார்கிட்டேயும் வந்து ஒரு தயக்கம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக எங்கேயாவது நம்ம வந்து வீடியோ பார்த்து யார் என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி டயர்டாக போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிவைன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா? ஹெல்ப் கேளுங்க. அது உங்களை சுற்றி இருக்க யார்கிட்டயாவது நீங்கள் அந்த ஹெல்ப்பை இவங்கெல்லாம் செஞ்சுருவாங்களா, இவங்கெல்லாம் செஞ்சு தருவாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். ஓகே, ட்ரை இட். உங்களோட இன்ட்யூஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதை பாருங்கள். இன்ட்யூஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால ஒரு சில கேள்விகள் இப்போ சொல்கிறேன். இந்த டைமில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியை விதைச்சிருக்கீங்க. உங்கள் இன்ட்யூஷன் பவர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியான பர்சன் தான். உங்கள் சோல் வந்து ரொம்ப அற்புதமான சோல். ஆனால் இப்போ ஏன் உங்கள் இன்ட்யூஷன் இப்படி இருக்குது? நீங்கள் கேட்குற கேள்வி விஷயங்கள் அதுக்கு நோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை ரொம்ப உங்களால் டாலரேட் பண்ணக்கூடிய அளவில் அது இல்லை கண்டிப்பாக. ஆனால் இது மாறிடும் தான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? நோ நீட் டு வரி, என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்றாங்க. அது நான் இந்த கார்டை நான் இப்படி இங்கே தான் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். இப்படி எடுத்து இங்கே பார்க்குறேன். அதே நான் சொன்ன அடுத்த வாரத்தை பார்த்தா அந்த கார்டு நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. ஓகே, ஏதோ ஒரு இந்த ரீடிங் பார்த்துட்டு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்களா, இல்லை எடுத்து வச்சுருக்கிறீங்களா? அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஓகேவா?
இத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாகின், ஒவ்வொரு சிச்சுவேஷன். உங்களை எந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, சரி. கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும் தான் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க. சில பேர் நியூ லைஃப்காக கேட்கலாம், ஒரு புதிய வேலைக்காக கேட்கலாம். அந்த சிச்சுவேஷன் எல்லாமே இப்படி ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஓகேவா? ஒரு புதிய பாதையை உங்களுக்காக சூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறத நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க. அவங்க கொடுக்குற சைனெல்லாம் கவனிங்க. உங்களுக்காக படைக்கப்பட்டது எல்லாம் எல்லாம் உனக்காக இங்கே இருக்குது. ஓகேவா? இதை வந்து புதுசாக எதுவும் அவங்க வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் அதை எப்படி வாங்கணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். 10 கோழியை ஒரே டைமில் 10 கோழி பின்னாடி ஒரே நேரத்தில் ஓடாதீங்க. ஏதாவது ஒரு கோழியை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பார்த்து பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிட முடியும். இல்லைனா 10 கோழியும் 10 வழியில் பறக்கும். எந்த பக்கம் போய் எந்த கோழியை பிடிப்பீங்க? இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறது. இந்த பைல் ரீடிங் இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து ஏஞ்சல் கார்டில் அன்னை பெரியபாளையத்தம்மனுடைய அருள்வாக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.